வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2020 ஸ்டார்ட் ஆகின பிறகு மேக்ஸிமம் இருக்க எல்லா கிரிப்டோ கரன்சிஸும் நமக்கு டவுனில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே, அதாவது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகினது மார்க்கெட், டோட்டல் மார்க்கெட்டும் நமக்கு புல்லிஷில் இருக்கா பீரிஷில் இருக்கா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயினுமே நமக்கு டம்பில் தான் இருக்குது. மேக்ஸிமம் 60% மேலே எல்லாம் டம்ப் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தா தெரியும். 67, 75, 82, 75, அதுக்கப்புறம் 64%, 88%, மேக்ஸிமம் எல்லாம் டம்ப்பு தான் ஆயிருக்கு. நமக்கு ஒரு சில கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் பம்ப் ஆயிருக்கு. ரைட், ஒரு 2-3 கிரிப்டோ கரன்சி மட்டும்தான். சரியா, இப்போது இந்த பியர் மார்க்கெட் நமக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்டுங்கிறது இன்னும் டம்ப் ஆகுமா, இல்லை மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலாம், இந்த இடத்துல நமக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நீங்கள் காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வரக்கூடிய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட சார்ட்டை மந்த்லி வியூவில் வச்சுருக்கேன். மந்த்லியில் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு ரைசிங் வச்சு சார்ட் பண்ணக்குள்ள ட்ரேட் ஆகி இப்போ கரண்ட்டாக அதை நமக்கு பிரேக் டவுன் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுது. நான் ரைசிங் வச்சுன்னு சொல்கிறது ஒரு பீரிஸ் டென்டர்ஸுக்கான சார்ட் பேட்டர். மார்க்கெட் இது கரெக்டாக வெயிட் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு மார்க்கெட்டுங்கிறது நமக்கு டம்ப் ஆகுது. அதாவது ஜனவரியிலேருந்து நமக்கு இது வரைக்கும் மார்க்கெட் டம்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் மார்க்கெட் கீழே போகுமான்னு கேட்டால் நமக்கு மந்த்லியை பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆக நமக்கு இன்னும் 16 ஹவரும் 20 நிமிஷமும் இருக்குது. ரைட், அப்போ அப்படி க்ளோஸ் ஆகிற கேண்டில் நமக்கு இந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே நெக்ஸ்ட்டு 1.6 ட்ரில்லியன் வரைக்கும் வரும். இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம 50 EMA எனேபிள் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் 50 EMAயோட மேலே ட்ரேட் ஆகியிருந்திருக்கு அப் ட்ரெண்டுக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 50 EMAவை நமக்கு பிரேக் டவுன் பண்ணி இருக்காரு. நமக்கு இன்னும் ஒரு 16 ஹவருக்குள்ளே இதுக்கு மேலே ரீக்ளைம் பண்ணுமான்னு கேட்டால் சான்ஸு கம்மி தான். ரைட், அப்படி ரீக்ளைம் பண்ணால் திரும்ப மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது. பட் இதை ரீக்ளைம் பண்ணலை, மார்க்கெட் இதை பிரேக் டவுன் பண்ணுது. அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு போர்ட்டுக்கு இந்த புக்ஸை நமக்கு பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா நமக்கு மந்த்லியில் மார்க்கெட் இன்னும் கீழே வரதான் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வீக்லிக்குள்ளார போயிடுவோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சொச்சை கொடுத்துட்டு இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கார். நமக்கு இன்னும் இந்த இடத்துக்குள்ள ஒரு பிஓஎஸ் கிடைக்கல, கரெக்டான வெளிட்டான பிஓஎஸ் கிடைக்கல. அப்படி மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு பிஓஎஸ் கிடைக்கும், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்படி கிடைக்கும் போது நமக்கு மார்க்கெட் கரெக்டாக 1.99 ட்ரில்லியன் இந்த லெவலில் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கலர் கேண்டில் பிரேக் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் 1.6 ட்ரில்லியன் வரைக்கும் வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது நமக்கு வீக்லியிலே. அப்போ மந்த்லி அப்புறம் வீக்லி இந்த 2 ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலும் மார்க்கெட் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் தான் நிறையா அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல இஎம்ஐ எனேபிள் பண்ணிக்கிறேன். இஎம்ஐ எனேபிள் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துக்குள்ளார 200 EMA ப்ளஸ் 20 எனேபிள் பண்ணியிருக்கேன். 200 EMAக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அதே அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல நமக்கு ஒரு டெத் க்ராஸ் கிடைக்குமானால் மார்க்கெட் என்ன நடக்கும், இன்னும் இங்கேருந்து கீழே தான் டம்ப் ஆகும். அப்போ நமக்கு மந்த்லியில் வீக்லியில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் இன்னும் இந்த பியர் மார்க்கெட்டோட பாட்டம் வரைக்கும் போகலை, ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த பியர் மார்க்கெட் எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளார போயிடலாம். நமக்கு டெய்லி அண்ட் 4 ஹவர் அதில் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்படி தானே இருக்குது. மார்க்கெட் இன்னும் இதுக்குள்ளே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்குள்ளால இருக்காது. ரைட், பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் 2.07 ட்ரில்லியன் இங்கே வரும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணுது இந்த ஏரியாக்குள்ளே. இந்த லைனுக்குள்ளே ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து கீழே வருது. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளார. இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்
இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக ஹோல்டு பண்ணி இதில் டச் ஆகும் போதெல்லாம் மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகியிருந்திருக்கும். அப்போ நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டுமே ஒரு சின்ன பவுன்ஸை கொடுத்துருந்துருக்கும். இந்த ஜோனை டச் பண்ணும்போது நமக்கு ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே மார்க்கெட் இந்த லைனை டச் பண்ணலாம். ரைட், இந்த லைனை டச் பண்ணலாம். பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே இருந்து திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை, மார்க்கெட் இதை பிரேக் டவுன் பண்ணுது, அதாவது இந்த லைனை பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த ஏரியாக்குள்ளே இருந்து மார்க்கெட் திரும்ப இந்த லெவலுக்கு வரணும். 1.099 ட்ரில்லியன் இந்த லெவலுக்கு வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து நமக்கு டம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் பை போகிறீங்க இல்லை செல் போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்டான ஒரு டிரெக்ஷனை கொடுத்த பிறகு நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே ஒரு பொசிஷனை ஓப்பன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போட வீடியோ உங்களுக்கு அப்டேட்டுங்கிறது சீக்கிரமாக கிடைக்கும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதா இல்லை பிரேக் டவுன் பண்ணி கீழே வருதா அப்படின்ட்டு. ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.